ஆப்கி அதாலத்தில் சல்மான் குர்ஷித் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அரசியல் பவரை பர்சனல் ஸ்கோரை செட்டில் பண்ண பயன்படுத்திட்டு இருக்காரு. சல்மான் சார், இது உண்மையா? நீங்க அமர் சிங்க்கும் முலாயம் சிங்க்கும் யாரெல்லாம் எதிரியோ அவங்க கூட தான் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பீங்களாமே. அப்படி இருந்தா இது ரொம்ப யதார்த்தமான விஷயம்தான். நான் ஒரு நேரத்துல அமர் சிங் கூட ஃப்ரெண்டா தான் இருந்தேன். ஏமாத்தினது அமர் சிங் தான், நான் அவரை ஏமாத்தலையே. அவரு தான் எனக்கு எப்பவுமே பாதிப்பை ஏற்படுத்தணும்னு நினைச்சாரு. நான் அவருக்கு பதில் சொல்லாம இருக்க முடியுமா? என் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா நான் கேள்வி கேட்காம இருக்க முடியுமா? இப்போ நீங்க கணக்க தீர்க்க விரும்புறீங்க. அந்த வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்ன கொஞ்சம் மெதுவா நடக்குது, ஆனா நடந்துடும். இது உண்மைதானா? நீங்க அமர் சிங்கோட தம்பி அரவிந்த் சிங்க எங்கிருந்தோ தேடி அரசியலுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க. அப்புறம் அதிகார தரகர்னு அமர் சிங்க நீங்க சொல்ல வச்சீங்க. பாருங்க, அவர் அரவிந்த் சிங்கை கூட தான் ஏமாத்தினாரு. அவர் தம்பியை ஏமாத்திருக்காரு. அப்புறம் ஏமாந்த ஒருத்தர் ஏமாந்த இன்னொருத்தர்கிட்ட போய் அவங்க 2 பேர் கை குலுக்கிட்டு அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க. ஆனா இப்படி எப்படி நடக்கும்? அரவிந்த் சிங் எந்த பாஷை பேசுறாரோ அதே பாஷையில தான் சல்மான் குர்ஷித்தும் பேசுறாரு. இல்ல, அவர் என்னோட பயங்கரமான பாஷையில பேசுவாரு. நான் தான் அவரை தடுப்பேன். கூட்டத்துல அண்ணனை பத்தி இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா அவருடைய பாஷை அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையானதா இருக்கும். நான் அதை தடுக்க தான் முயற்சி பண்ணுவேன். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஏமாந்திருக்காரு. நீங்க அமர் சிங்க்கு எதிரா ராஜ் பப்பர் மனசுல தீய பத்த வச்சீங்க. இத பாருங்க, ராஜ் பப்பரோட மனசுக்குள்ள போறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் ராஜ் பப்பரை பாத்தீங்கன்னா அவரு யாரால பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறது அவருக்கும் அப்புறம் அமர் சிங்கு மட்டும்தான் தெரியும். என்னால இதை மட்டும் கண்டிப்பா சொல்ல முடியும். ஏதாவது ஒரு கட்சியில அவர் இன்னைக்கு சமாஜ்வாடி கட்சியில போராடிக்கிட்டு தான் இருக்காரு. இந்த போராட்டம் எந்த கட்சியா இருந்தாலும் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது எங்கேயாவது போய் ஒரு சுத்தமான அரசியலோட கண்டிப்பா ஒன்னு சேரும். அரசியல் சுத்தமா இருந்தா, இல்ல திருந்துனா, தெளிவா இருந்தா, இதை விட நல்ல விஷயம் வேற என்னவா இருக்க முடியும்? சல்மான் சார், ராஜ் பப்பர் சொல்ல போனா ஒரு ஆக்டர். இன்னொருத்தர் எழுதின டயலாக பேசியிருக்காரு, இன்னொருத்தர் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணிருக்காரு. நீங்க ஒரு டைரக்டர், அந்த படத்துல அவர் ஒரு நல்ல ஆக்டரா பண்ணிருக்காரு. இங்க பாருங்க, ராஜ் பப்பர் ஒரு ஆக்டர், அதை நான் ஒத்துக்கிறேன். ஒரு ஹீரோவுக்கு வில்லன் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம். அவருடைய கட்சியில வில்லன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஆக அவரு வில்லனை அடிக்கும்போது நீங்க எதுக்காக தேவையில்லாம என்ன பண்ணி சொல்றீங்க? உங்களோட முயற்சி என்னன்னா அமர் சிங்கோட வீட்டுக்கு தீ வைக்கிற மாதிரி விளக்கங்களை தேடி கண்டுபிடிக்கிறது. இதுக்கு நான் ஒரு பழமொழியில பதில் சொல்லலாமா? சொல்லுங்க. कोई बज़्म हो कोई अंजुमन, ये शियार मेरा कदीम है, जहां रोशनी की कमी दिखी वहीं चिराग जला दिया. அப்போ நீங்க அரவிந்த் சிங், ராஜ் பப்பர் மாதிரியான விளக்க தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. அமர் சிங் வீட்டை இருளாக்குறது. ஆமாமா, சந்தேகமே இல்ல. அவங்க இடம் இருளா மாறணும், எங்க இடம் வெளிச்சத்துக்கு வரணும். அப்புறம் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனோட வீட்லயும் ஒளி நிறையணும், அவங்க வாழ்க்கை ஒளிமயமா இருக்கணும். அப்படி நடந்தா லட்சக்கணக்கான வீடுகள் சந்தோஷமா மாறும். ஒண்ணு இல்ல, லட்சக்கணக்கான வீடுகள். அவங்க வீட்டுல விளக்கெறிஞ்சா ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசமும் ஜொலிக்கும். அதுல சந்தேகமே இல்ல. இவர் வீட்டுல பிரகாசமா விளக்கெறியணும்னு அமர் சிங் வீட்டுல போன் டேப் பண்ணீங்களா? இந்த விஷயத்தை இப்ப நீங்க நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. அவர் வீட்டோட போனை ஒருவேளை அவர் நண்பர் டேப் பண்ண வச்சிருக்கணும், இல்லனா எதிரிங்க டேப் பண்ண வச்சிருக்கணும். அண்ணன் தம்பி சண்டையில யாரு எப்ப எங்க மாட்டுவாங்கன்னே தெரியாது. சோ அந்த சண்டையில அவர் மாட்டிக்கிட்டா அதுல தேவையில்லாம என்னைய சிக்க வைக்கிறீங்க. இல்ல, அப்புறம் ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் பேசணும்னா அதையா நீங்க போன்ல பேசுறீங்க? இந்த விஷயத்த நேர்ல சந்திச்சு பேசியிருக்கலாமே. சல்மான் சார், இது காங்கிரஸ் பார்ட்டியோட சதின்னு சொல்றாங்க. சொல்லப்போனா 3 மாசத்துக்கு அவருடைய போனை டேப் பண்ணிருக்காங்க. 3 மாசம் பண்ணாங்கன்னு அவருக்கு தெரியுமா? இத செய்ய வச்சவங்களுக்கு தானே தெரியும் நீங்க எத்தனை நாள் டேப் பண்ணிருக்கீங்கன்னு. இங்க பாருங்க, இந்த விஷயம் என்னன்னா, ஒருவேளை நாங்க அதை பண்ணியிருந்தா, இந்த கதை அங்க ஸ்டார்ட் ஆயிருந்தா, கண்டிப்பா நாங்க இந்த கதையை முடிச்சிருந்திருப்போம். எந்த கதையை நாங்க ஆரம்பிச்சோமோ அந்த கதையை நாங்க கண்டிப்பா முடிச்சிருந்திருப்போம். அதுல தலையும் இல்ல, வாளும் இல்ல, நடுவுலயே நின்னு போயிடுச்சு. நாங்கெல்லாம் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம், ஏதாவது ஒரு விஷயம் வெளியில வரும் அப்படின்னு. ஆனா நீங்க பீப்பிங் டாம் மாதிரி தானே இருக்கீங்க. காங்கிரஸ் பார்ட்டி அமர் சிங்கோட பெட்ரூம்குள்ளேயே நுழைய பாக்குது. இங்க பாருங்க, ஒருவேளை நாங்க அவர் பெட்ரூமை கண்காணிக்கிற விஷயம் உண்மையா இருந்தா, அவரோட பெட்ரூம் பல இடங்கள்ல இருக்குங்கிறது உண்மைதானே? சல்மான் சார், அவர் என்னைக்குமே மறுத்தது கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, நான் நல்ல ரசிகன், எல்லார்கிட்டையும் பேசுவேன், ஹீரோஸ் கிட்டையும் பேசுவேன், ஹீரோயின்ஸ் கிட்டையும் பேசுவேன். அப்படின்னா அது நல்ல விஷயம் தானே. அப்புறம் எதுக்கு அவர் சுப்ரீம் கோர்ட் போய் கேங் ஆர்டர் போட வச்சாரு? அவருடைய வாழ்க்கை செயல்களை நினைச்சு இந்த அளவுக்கு கர்வப்பட்டாருன்னா மக்கள் எதிரில சொல்லலாம்ல. சமாஜ்வாடி கட்சியில நாங்க எல்லாரும் இப்படிதான் இருக்கலாம்னு சொல்லலாம்ல. அவர் என்ன சொன்னார்னா, அவர் பேசின பேச்சுல சல்மான் சார் ஏதோ கலப்படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு.
இந்த கலப்பட வேலையை அவர் தான் பாலிடிக்ஸ்ல பண்ணிருக்காரு. அதனால அவரால் எப்படி தப்பிக்க முடியும்? பாலிடிக்ஸ்ல அவர் பண்ண கலப்படத்தினால அவரே மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் இது உண்மைதானா? அவருடைய வீட்ல ஆர்ப்பாட்டம் நடந்தப்போ டேப்பிங் மூலமா வாக்குமூலம் கொடுத்தப்ப காங்கிரஸ் ஆளுங்க அவர் வீட்டுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண போனாங்க. அவங்க நீங்க அனுப்புன ஆட்கள். காங்கிரஸ்ல இந்த வேலையை பண்றதுக்கு என்ன தவிர வேற யாருமே இல்லையா? சொல்லப்போனா காங்கிரஸ்ல என்னோட ஸ்ட்ராங்கான நிறைய பேர் இருக்காங்க. இது டில்லியோட விஷயம். நாங்க டெரிட்டோரியல் ஜூரிடிக்ஷனை மதிக்கிறவங்க. உத்தரப்பிரதேசல அந்த மாதிரி நடந்தா நான் கண்டிப்பா அதுக்காக ஒத்துக்கிறேன். அது என்னோட பொறுப்புன்னு. டெல்லியில ராம்பாபு சர்மா கிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட தயவு செஞ்சு கேட்காதீங்க. பார்ட்டி உங்களோட தானே. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு எறும்ப கொல்றதுக்கு காங்கிரஸ் பார்ட்டி யானைப்படை அனுப்பியிருக்குன்னு சொன்னாங்க. அவரு எறும்புங்கிறத ஒத்துக்கிட்டாரு. நான் அந்த வார்த்தையை சொன்னப்போ அவருக்கு அது ப்ராப்ளமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவரே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னால இப்போதைக்கு ஒண்ணு மட்டும் தான் சொல்ல முடியும். இந்த குட்டி எறும்பு இருக்குல்ல, இது எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல தான் வைக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறோம், உத்தரப்பிரதேசல இருந்து எங்களை முக்தி அடைய வைங்க. சல்மான் சார், எறும்பு யானை காதுக்குள்ள புகுந்தா பெரிய பிரச்சனை பண்ணும். இல்ல, இந்த விஷயத்தை நீங்க மாயாவதி கிட்ட போய் சொல்லுங்க, என்கிட்ட ஏன் சொல்றீங்க? ஒருவேளை நான் டோட்டலா ஒரு 2-3 மாசத்தோட வரலாற பார்த்தா, உத்தரப்பிரதேசத்துல எப்படி அரசியல் நடந்துச்சு, அமிதாப் பச்சனுக்கு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் போச்சு, ஜெயா பச்சனோட ராஜ்யசபா மெம்பர்ஷிப் போச்சு, ராஜ் பப்பர் அமர் சிங்க்கு எதிரா பேசிட்டாரு, அமர் சிங்கோட தம்பி அவருக்கு எதிரா பேசினாரு, அமர் சிங்கோட போன் டேப்பிங் ஆச்சு. இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் இண்டிகேட் பண்ணலையா? காங்கிரஸ் பார்ட்டி எப்படி ஹாரஸ் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு. அமர் சிங்க, முலாயம் சிங் யாதவ, ஜெயா பச்சன. காங்கிரஸ் கட்சி கருணையுள்ள கட்சிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் கட்சிகிட்ட இப்போ எந்த அளவுக்கு தொல்லை பண்ற அளவுக்கு ஆபீசர்ஸ் இருக்காங்களோ, அவங்கள ஒரு ஆபீசரை கூட அவங்க யூஸ் பண்ணவே கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் கட்சி இதை விரும்பவே கிடையாது. யார் மேலேயும் வெறுப்புணர்ச்சியோட நாங்க இதை பண்றதே கிடையாது. ஆனா யாராவது தப்பு பண்ணா, அதாவது அவர் ஒருவேளை வாழைப்பழத்தோல்ல வலிக்கு கீழே விழுந்தாலும் காங்கிரஸ் கட்சி தான் அவமானப்படுத்துவாரு, காங்கிரஸ் கட்சி தான் தப்பா பேசுவாரு. இல்ல முடி கொட்டினா கூட அவங்க காங்கிரஸ் கட்சி தான் தப்பு சொல்லுவாங்க, நாங்க கெட்ட ஷாம்பு கொடுத்துட்டோன்னு. நீங்க வழி முழுக்க வாழைப்பழ தோலல்ல முள்ளதான் போட்டு வச்சிருக்கீங்க. முள்ளு போட்டு வச்சிருக்கோங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். அவங்க வேற வழியில போகணுங்கிறதுக்காக. ஏன்னா அவங்க போற வழி எங்களுக்கு சங்கடமானது. அதனால நாங்க அங்க முள்ளு போட்டு வச்சோம். நாங்க எங்களை பாதுகாத்துக்கிறோம், அவ்வளவுதான். நாங்க எங்களை பாதுகாத்துக்க கூடாதா? அவரு எப்பவும் கூட 10-15 வண்டிகளோட தான் போவாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய பிளாக் கேட்ஸ், பிரவுன் கேட்ஸ்னு நிறைய கேட்ஸ் வச்சிருக்காங்க. நாங்க தனியா போவோம், நடந்து போவோம். அதனால முள்ள நாங்க கேடயமா வச்சிருக்கோம். அவங்க பூக்களுக்காக அவங்க ஒரு வழியை உருவாக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா நாங்க முள்ளையே கிரீடமா தான் வச்சிருக்கோம்.